கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூலை மாதம் 10ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இன்றைய மன்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அன்பு குழந்தைகளே, இந்த வசனத்துக்கான விளக்கத்தையும் நாம இப்ப பார்க்கலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில வர்ற கஷ்டமான அனுபவங்கள் எல்லாமே நாம தேவன் மேல இன்னும் அதிகமான நம்பிக்கை வைக்க நமக்கு கத்து கொடுக்குது. அந்த சோதனையான காலத்துல நாம நம்முடைய சொந்த பலத்தை நம்பாம பலத்திற்காகவும் நல்வழிக்காகவும் தேவனை மட்டுமே பார்த்துட்டு அவரை போல நம்ம மேல வேற யாராலும் இவ்வளவு அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கவே முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்றதுக்காகத்தான் இந்த கஷ்டமான அனுபவங்கள் நமக்கு உதவி செய்யுது. அது மட்டுமல்ல குழந்தைகளே, நமக்கு வர்ற இந்த சோதனைகள் நாம கர்த்தர் மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பையும் நம்முடைய விசுவாசத்தையும் டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுது. நம்முடைய நல்ல குணங்களை இன்னும் அதிகமா பலப்படுத்தவும் இது நமக்கு உதவி செய்யுது. சோ நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம சோர்ந்து போக கூடாது. தேவன் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டார். நமக்கு வர்ற சோதனைகளை நம்ம பொறுமையோடு சகிச்சு கொள்ளும் போது அது நமக்கு நல்ல நல்ல குணத்தை இன்னும் அழகா நம்மளுக்கு மெருகேற்றி கொடுக்கும். எனவே குழந்தைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஏதேனும் கஷ்டங்களோ அல்லது சோதனைகளோ வரும்போது நாம பயப்படவோ அல்லது ஆச்சரியப்படவோ தேவையில்லை. மாறாக பலத்திற்காக எப்போதும் நம்முடைய தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு உண்மையுள்ளவர்களாகவும் கீழ்ப்படிதலுள்ள நல்ல பிள்ளைகளாகவும் நாம எப்போதும் வாழ பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நமக்கு வர்ற சோதனைகளை நம்ம பொறுமையோடு சகிச்சுக்கிட்டு நம்முடைய குணத்தை இன்னும் அழகாக்கி தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றத குறிச்சு மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. God bless you children. Bye.